ஏகப்பட்ட த்ரில்லர், கிரைம், ஆக்ஷன் படங்கள் மாசம் வந்தாலும் ரொம்ப ரேரா தான் சின்ன பசங்களுக்கான படங்கள் வருது. அதுலயும் பசங்களுக்கான த்ரில்லர், சஸ்பென்ஸ் இருக்கிற படங்கள்லாம் ரொம்பவே கம்மி. ஆனா மலையாள சினிமாவில இருந்து பசங்க துப்பறியிற செம்ம சஸ்பென்ஸ் இருக்கிற த்ரில்லர் படம் ஒன்னு OTTல ரிலீஸ் ஆகுது. மலையாள சினிமா மிரட்டலான த்ரில்லர் படங்களா கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த படத்தை வேற மாதிரி களத்துல இறக்கி அசத்தி இருக்காங்க. தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கி நிறைய அவார்டு வாங்கின தல படம் டிஜிட்டல் தளத்துல வந்திருக்கு. பசங்களோட புத்திசாலித்தனமும் துப்பறியிற வேலையும் கலந்து வந்திருக்கிற இந்த படம் லீவ்ல பாக்குறதுக்கு ஏத்த சூப்பர் படமா இருக்கும். தல படத்தோட கதை பசங்களை சுத்தியே நடக்குது. ஒரு அமைதியான கிராமத்துல திடீர்னு நடக்கிற மர்மமான விஷயங்களை வச்சு கதை நகருது. பெருசா பெரியவங்க செய்யற விசாரணையில ஒரு சின்ன பையன் தன்னோட அறிவாலையும் தைரியத்தாலையும் உள்ள போறதுதான் இந்த கதையோட முக்கியமான விஷயம். மர்மமா இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொன்னையும் உன்னிப்பா கவனிச்சு அதுக்கான முடிவை கண்டுபிடிக்கிற அந்த பையனோட பயணம் தான் இந்த படத்தோட மெயின் பாயிண்ட். பசங்க எப்படி வேற ஆங்கிள் யோசிக்கிறாங்கன்னு டைரக்டர் ரொம்ப அழகா காட்டியிருக்காரு. மலையாளம் கிரைம் த்ரில்லர் படமான தல படத்துல என்ன ஸ்பெஷல்? இது சாதாரண கிரைம் த்ரில்லர் படம் இல்ல, இதுல நிறைய ஸ்பெஷல் இருக்கு. இது பசங்களுக்கான த்ரில்லர். பெரியவங்க மட்டும் இல்ல, பசங்களும் ரசிக்கிற மாதிரி கதையை வச்சிருக்காங்க. குழந்தை நட்சத்திரங்களோட சூப்பரான நடிப்பு கதையை இன்னும் நம்புற மாதிரி பண்ணுது. விறுவிறுப்பான திரைக்கதை, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டா கதை போறதால பாக்குறவங்களை ஈர்க்கும். அடிதடி இல்லாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாக்குற மாதிரி எடுத்திருக்காங்க. லீவ் ஆரம்பிச்சிட்டதால பசங்களோட சேர்ந்து பார்க்க நல்ல படம் தேடுறவங்களுக்கு தல மலையாள கிரைம் த்ரில்லர் சூப்பரா இருக்கும். எப்பவும் வர்ற த்ரில்லர் மாதிரி இல்லாம பசங்களும் குடும்பமும் ரசிக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச பசங்களோட நடிப்பு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டைரக்டர் அபிலாஷ் எஸ் குமார் எடுத்த இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படம் ஏப்ரல் 18, 2026 இருந்து மனோரமா மேக்ஸ் மற்றும் அமேசான் பிரைம் OTTல பார்க்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்க இப்போ வீட்ல இருந்தே இந்த படத்தை பார்க்கலாம்.